படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோட என்ட்ரி தான். பக்கத்தில் நான் இருக்கேன் வாரான்னு சொல்கிறாங்க. அடியாளுங்களும் திருதுன்னு துரத்தி வராங்க. என்ன நான் ரொம்ப வேகமாக பேசிட்டு போயிட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்தாண்ணா உங்கள் சாமி நான் கொடுக்க வரேன் அப்படின்னு பேசும்போது கைகலப்பாகுது. ஹீரோ இப்போ தான் நம்மளோட வேலையை காட்டுறாரு. அடித்து சுமட்டுறாரு. ஒவ்வொருத்தனையும் பிரின்னு பிரித்து மேயிறாரு. பிரித்து மேய்ச்சிட்டு ஃபைட்டிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிரிக்கிறாரு. என்ன அடி பாருங்க. அடி சும்மா சரக்கு முடக்கு அடித்து தள்ளுறாரு. தள்ளி அடிச்சுட்டு இங்கே பாரு ரொம்பலாம் பேசக்கூடாது தம்பி. என்கிட்ட வந்து ஒம்பதுன்னு வச்சுக்க போலி போட்டுருவேன் அவ்வளோதான். தோலை வரிச்சு தொங்க விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறார் ஹீரோ. அவன்கிட்ட ஏன்டா வம்புத்தீங்க அப்படின்னு. இவங்க வந்து இது வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வந்து இவர் என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறவர்கிட்ட வைரஸ்லாம் புதுசாக உருவாக்குறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நோட் எடுத்து எழுதுறாரு. எழுதி பார்க்குறாரு. வந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோனில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது அவங்களோட பெரிய புள்ளி. இவங்க வந்து சீஃப் இந்த கம்பெனியோட சீஃப் ஆட்டுக்கு இவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க என்ஐஏல வேலை செய்கிற முக்கியமான அதிகாரி, அவங்களோட கீழ் அதிகாரி. இங்கே பாரு நம்மளை நோக்கி வந்து இந்தியா நம்மளை நோக்கி வந்து சைனா வார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நடத்திட்டுருக்காங்க. இங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி, ஹீரோவோட தங்கச்சி, ஹீரோவோட அம்மா நான் போயிட்டு வரேன் சாமி கொண்டு போடா அப்படின்றாங்க. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அவங்க அப்பா வந்து விஷ்ணு வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தாயத்தை கட்டி விடுறாரு. நீ நல்லா வருவடா அப்படின்னா. இவங்க அப்பா வந்து வண்டியில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட். திடீர்னு கொடகார வரன்னு துரத்திட்டு போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது இறந்துட்டார். இது வந்து நம்ம சாமி காப்பாற்றணும்னு நினச்சோம், ஆனால் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு டாலர் தெரியுறான். இதான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு. நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உயிரப்ப கிளம்புறாரு ஹீரோ. இவர் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாரு ஹீரோ. அவர் வந்து பார்சல் டெலிவரி பண்ணுற கொரியர் சார் கொரியர் உங்களுக்கு கொரியர் வந்துருங்க கத்துறாரு. ஒரு வீட்டில் போய்ட்டு நாய் கத்துது. நாய்கிட்ட அவங்களுக்கு வர்றாரு. அவங்க அப்பாட்டே வந்து திட்டுறாரு. என்னையா நீ போயா அப்படின்னு பேசுகிறாரு. பேசிட்டு இந்தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அது ஃபேஸ் காட்டும் போது தெரியலைங்களா ஷூட்டிங் ஹீரோயின் இது பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் நைன்ட்டு மேடம் உங்களுக்கு கொரியர் டெலிவரி பண்ண தான் வந்தோம், ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு நைஸாக பேசிவிட்டு வராங்க. கிடுக்கிடுன்னு வந்துட்டு அந்த போலீஸ் இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. என்னடா பிளட் சாம்பிள்லாம் இருக்கேன்னு எடுத்து பார்க்குறாங்க. முதல் தெரியுது ஒவ்வொருத்தரையும் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய இன்ஸ்பெக்டரு டிஜிபி இவர் உள்ள வந்து பார்க்குறாரு. என்ன எப்படி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. ஹேமர் அந்த ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டிருக்காரு. படத்தோட சஸ்பென்ஸ் இனிமேல் தான் வருது. பேரெலாம் எழுதி போட்டு போயிருக்காங்களா யார் என்னென்னு பார்க்கணுன்னு கேட்குறாங்க. பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்ருக்காரு. ஹீரோயினை பார்த்து பேசிடுவாங்க. இவங்க ஒம்பளுக்கிற பசங்க இருக்காங்க. இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற பேரில் கழுத்து அறுத்துட்டாரு பிளேடை போட்டு. ஹீரோ இந்தாப்பா தம்பி நம்ம தான் ரொம்ப இந்த ரீசெண்டாக பசங்க நம்மளாம் இதுமாதிரி பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அறுக்கிறாரு. கழுத்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்தாம்மா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து கால் சென்டருக்கு வந்திருக்காங்களாட்டுருக்கு. சார் என்ன சார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் சார் ஏன் அங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஏதோ பூஜை விழா நடக்குதுட்டுக்கு சிவனுக்கு இதுக்கு வந்து 500 காசு போட்டு வந்திருக்காங்க. ஹீரோ வந்து சாமி கும்பிடு எல்லாம் இங்கே நான் சம்பாதிக்கிறேன், நீ சாமி எடுத்துகிட்டு போய் காசை கொடு அப்படின்னு ஏதோ எடுத்துன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யாரோ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் இங்கே ஒருத்தர் வந்து ஒரு புருஷன் முன்னாடி காட்டுறாங்க. அர்ஜுன் லீலா நீங்கள் தானே, உங்கள் 2 பேர் தானே அதில் இருக்குது அப்படின்னு இவர் ரொம்ப குழப்புற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறம் நீங்கள் இவங்க 2 பேரும் விசாரிங்க, இவங்க நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு வந்து உயர் அதிகாரி கீழே சொல்கிறாரு டிஜிபி. அப்புறம் வந்து இவர் ஒரு சைனா சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கார். இவர் எடுத்துகிட்டு வந்து அந்த தவளைக்குள்ளார ஏதோ ஊசி விடுற மாதிரி விட்டு சாவுதா என்னன்னு பார்த்துட்டு அதோட டிஎன்ஏ எடுத்து பார்த்து சாம்பிள் எடுத்து பார்க்குறாரு. இல்லை இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை, சைலண்டாக இருக்குன்னு சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போன் அடிக்கிறேன். அப்புறம் வந்து இன்னும் நைஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து இங்கே வந்து டேடி வளர்த்துட்ருக்கீங்க, நீங்களும் அந்த நாய் வளர்க்குறீங்களா அப்படின்னு. நாய்க்கு ஊசி போடுறாங்க. நாய் ஊசி போட்டு டோட்டலி டேமேஜ்மா, என்னம்மா நாய் வளர்க்குறீங்கன்னு டாக்டர் திட்டாரு. இவரும் பார்த்துட்டு சார் நாய் நல்லா ஓடிட்டு இருந்தது சார், நேற்றுலேருந்து தான் சார் இந்த மாதிரி சாப்பிடல,
தம்பி அதுக்கு ஊசி போடணும் எங்கே இங்கே இது யாரோட நாய் அப்படின்னு நைஸாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நாயை தூக்கிட்டு வராங்க. இவங்க வீட்டுக்காரர் தூக்கிட்டு விட்டார். யார்ரா நாய்? அது அவங்களது நாய்டா. சாரி மன்னிச்சிடுங்க நான் தெரியாதனமா பேசிட்டேன்னு ஹீரோ வழிஞ்சு விடுறாரு ஹீரோயின்கிட்ட. மெசேஜ் பண்ணுறாங்க. இது பழக்கம் போல படத்தில் வரதான் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஓடுது தடபுடலாம். அடுத்து வந்து ஃப்ளாட் நம்பர் 35ன்னு காட்டுறாங்க. இதில் வந்து அந்த அர்ஜுனும் இருக்காங்க. அந்த அர்ஜுன் வந்து பேசிகிட்டு இருக்காட்டியும் ஃபோனில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து வீட்டிலேருந்து யார் வராங்கன்னு தெரியல. ஏதோ ஃபோன் அடிக்கிறாங்க. சேஃப் இருக்கிறவங்க, சார் சார் என்னை யாரும் அட்டாக் பண்ண வராங்க, கொல்ல வராங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் எல்லாரும் அடித்து காலி பண்ணிட்டாங்க. அவர் வந்து டிஜிபி போலீஸ்காரர் வந்து பார்க்குறாரு. என்ன இப்படி வெறித்தனமாக சுட்டு வச்சுருக்காங்க யாருன்னு. இவருக்கு மட்டும் விஷுவல் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதோட சஸ்பென்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். ராதிகா கிருஷ்ணன் போட்டிருக்காங்க. யார் ராதிகா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கான விஷயம் புரிய வருது. அப்புறம் வந்து ஹீரோ வந்து வண்டி எடுத்துகிட்டு வர்றாரு. திடீர்னு அவங்க ஹீரோயினோட ஆஃபீஸில் வந்து ஃபோன் பண்ணி ஹீரோயினுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க வம்புழுத்த குரூப் வந்து இவங்களோட அண்ணனை கூப்பிட்டு வந்துருக்காங்க. இவங்க போய் அவன் ஆடுறான் அப்படின்றாங்க. அடித்ததுக்கப்புறம் ஹீரோ அவர் வெறி வரும் பாருங்க. சும்மா அடித்து பொழக்கிறாரு. ஒவ்வொருத்தையும் சும்மா சும்மா அடிக்கிறாரு. அடித்து சும்மா மட்டையை கிளப்பி விட்றாரு. இவன் வந்து பழப்புறான். இந்த பழக்கம் போல நம்மளை அடிச்சிருவான்டான்ட்டு அப்படியே அடித்து கீறி விட்டான். இல்லைனா பயங்கரமாக கீறி விட்டான். இடம் அடிச்சிட்டுன்னு சொல்லும்போது சட்டான்னு கிழிச்சு விழுந்துட்டு பின்னாடி அடிச்சுட்டு தூக்கி ஹீரோயின் எதிர்பார்க்க நேரத்தில் மண்டையில் பொலான்னு அடித்து காரில் அடித்து தள்ளி விட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து கண்ணில் ஃப்ராக்சர் மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. எடுத்து பார்த்துட்டு கண்ணாடியிலேருந்து கண்ணை கிழிச்சு வந்துருச்சு. அவன் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. டாக்டர்லாம் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. டாக்டர் வந்து கண்ணில் ஃபுல்லாக அடி வந்துருச்சுமா, கண்ணு தெரியாது, உங்கள் பொண்ணுக்கு கண்ணு பார்வை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு இந்த பூனை வந்து கூப்பிட்றது பார்க்குறாங்க நேர்லேருந்து. சார் கண் வந்து உங்கள் பையனுக்கு வந்துருச்சுமா, கிடைச்சதுன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு திடீர்னு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன இப்படி வந்து செய்கிறீங்க, என்னையோட நீங்கள் தான் பெரிய சீஃப் டாக்டரா என்ன அப்படின்ட்டு ஒரு பெரிய மாதிரி வந்து பண்ணுவார். ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு கண்ணில் வந்து என்னமோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுறாரு. கிடுக்கிட்டு கண் லேபர்ஸ்க்கு மாதிரி தச்சு விட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே எல்லாம் தமிழ் சொல்லிடுங்க, பேப்பர் நல்லா இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து உங்கள் பையனுக்கு கண்ணு நல்லா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண் ஆப்ரேஷன் பண்ணனால. இவங்க வந்து டிஎஸ்ஜிபியும் இவங்களோட முக்கியமான அதிகாரியும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் சைன் பற்றி. அப்புறம் இங்கே வந்து என்னென்னு பேசி இவங்க கண் எடுத்துகிட்டு டேய் எங்கடா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினை வெளில போக சொல்லிட்டு பரவாயில்ல ஃப்ரெண்டை நம்ம தான் கூப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது தான் சொல்லுவோம், டேய் எனக்கு ஒன்று கூப்பிடுறதுல அடாச்சே இதுக்கு என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருப்போம். மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு வரோம். சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வருவான். கூப்பிட்டு வரோம். கூப்பிட்டு வந்துட்டு டிஜிபி வந்து அவங்களோட ப்ளட் ரிப்போர்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் அவங்க வந்து கொடுத்துருங்க. சார் இந்த ப்ளட் ரிப்போர்ட் வந்து ஏதோ ஒரு புதிய ஐடியா நமக்கு கிடச்சிருக்கு. அதுபடி பார்த்தோம்னா அது ஒரு மேல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளட் ரிப்போர்ட் வந்து நமக்கு எது கரெக்டாக வந்துடுச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்த இதுக்கு போகிறாங்க. இது போய்ட்டு சார் என்ன எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, நான்சென்ஸ் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு. சார் கண்ணை மெதுவாக தரங்குங்க, நிறைய அப்படி அவர் பேர் வந்து நிறைய எட்டுக்கு சொல்கிறாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அம்மான்றான். அவன் கண்ணு தெரியாது. ஒரு காதலியை பார்க்குறான், அவங்க தங்கச்சியை பார்க்குறான். அப்படியே சுற்றி வந்து டைம் ஆகிட்டுருக்கு. இதில் போயிட்டு அப்புறம் கார்லேருந்து இறங்கி வராங்க. வழக்கம் போல் அவனை ரெஸ்ட் எடுக்கிவிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இது செஞ்சுட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் தூக்கம் டக்குன்னு ஒரு தூக்கம் அதிகமாக வருது. என்னடா டக்குன்னு தூங்கிட்டே இருக்கான்னு பார்த்தா கண்ணில் இது பார்த்துட்ருக்காங்க. கண்ணில் லென்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. தூக்கம் வரான். ஆனால் இவனுக்கு மட்டும் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருந்தாட்டுக்கு கண் ஆப்ரேஷன் வந்து எங்கே இது பண்ணாலும் ஒரு ஸ்மெல் வந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்றான். இது மாதிரி பேசிகிட்டே இருக்கேன். டைம் ஓடிட்டுருக்கு. ஹீரோயின் உள்ளே வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளார வந்துட்டு இருக்காங்க. பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து
என் தூங்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு. பொண்ணு வீடு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு போகிறாங்க. மாப்பிள்ளைகிட்ட பிரச்சனை வரணுன்ட்டு, இல்லை ஒரு எனக்கு தலையில் சின்ன பிரச்சனை தான், ஒன்றும் பிரச்சனை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வர்றாரு. அப்புறம் வந்து சீரியலில் முக்கியமான ரிப்போர்ட்டில் எடுத்து போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இந்த சார் ரிப்போர்ட்டில் வந்து அவங்கள யாரோ கண்டுபிடிச்சது சார், கிட்டத்தட்ட நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் போதும், நான் வேறு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே வராங்க. சார் நான் உங்கள் அதிகாரியை பார்க்கணும் அப்படின்னு, இதெல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க பல்ப் போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டு வந்து தலைவர் வலிக்க அடிக்கடி இவங்க இந்த கெட்டவனும் பார்த்துட்ருக்கான், அவனும் இந்த டிஜிபி சாரும் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு வந்து தலை எடுத்துகிட்டு வந்து விட்டுறாரு. எடுத்து பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்கேன் அப்படின்னு, கண் வந்து ஒரு மாதிரி அவருக்கு போகுது. திடீர்னு இவர் பாட்டில் எப்போவுமே கோயிலுக்கே போகாதவர், அதுவும் சிவன் கோயிலுக்கே போகாதவர் கடை நடந்து போகிறாரு. வேகமாக படி எடுத்து வைக்கிறாரு, முள்ள எடுத்து வைக்கிறாரு. கண் பார்த்த உடனே இங்கே இருக்க நாய் மாடு வீடு எல்லாம் ஆட்ட ஆரம்பிக்குது. பாருங்கள், மணி எல்லாம் இவர் ஒரு அக்வாரி ஆட்டுக்கு. அவரை பார்த்துட்டு விஷ்ணு வந்துட்டிங்களா அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு ஃப்ரெண்டு என்னடா ஆச்சு எவ்வளோ இருந்தேன்னு கூப்பிட்டு போகிறாரு. இவங்க கையெழுத்து கும்பிட்றாங்க. விஷ்ணு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் என் கண்ணில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணல வந்து நிறைய ப்ராப்ளமாக இருக்குது சார் அப்படின்றோம். இன்னும் நத்திங் வேறு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆப்ரேஷன் பண்ணால் இப்படி தான் நடக்கும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு விட்டு போகிறாரு. அது முக்கியமாட்டி இல்லை, அந்த கெட்ட இன்ஸ்பெக்டர் ரொம்ப அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு இந்த டிஜிபி சார். அப்புறம் இங்கே வந்து ஜாலியாக ஹீரோயினை கூட்டிகிட்டு இங்கே வரும்போது இவன் ஒரு சவுண்ட் விட்டான். அந்த மாடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவன் கை காட்டுறானே அப்படின்ற மாதிரி மண்டையில் பிளிங்க் ஆகுது. என்னடா எங்கே போனான்னு தெரியல, அவனை தேடணும் அப்படின்ற மாதிரி போகிறான். மிஸ் பண்ணிட்டான். அப்புறம் வந்து சார் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வந்து எனக்கு என்ன தூங்க முடியல, அடிக்கடி தலை வலிக்குது, அப்புறம் வந்து பிளிங்க் ஆகுது, யாரையை பார்த்தா வந்து அடிக்கும்போது தான் வருது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது சார், ஸ்மெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு போட்டால் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட டர்னை டெஸ்ட் பண்ணணும் சார், சீனியர் டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு டெஸ்ட்டு பண்ணுறாரு. கண்ணை கிட்ட வாங்க கண்ணை டெஸ்ட்டு பண்ணுறாரு. ஏன்னா கண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியம் பொறி தட்டுது. திரும்ப பார்க்குறாரு, பொறி தட்டுது. அப்புறம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. இந்த ரிப்போர்ட்டு இதுவும் என்ன மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சீனியர் டாக்டர் அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவரோட 4 டாக்டர் வந்து என்ன ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது, ஏன் இது மாதிரி இவருக்கு காட்டுது அப்படின்ற மாதிரி அந்த இதில் விட்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனில் விட்டுக்கிட்டு ஸ்கேனு மொத்தத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஆடி போகிறாரு ஒரு நிமிஷத்தில். என்னடான்னு பார்த்தா டாக்டர் வந்துட்டு பேசிடுங்க, என்ன பிடுங்கிட்டேன் ஐயோ என்ன என் நாய் கண்ணு எடுத்துகிட்டு போய் மனுஷன் வச்சு தைச்சிருக்கேன், நீங்களாம் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டார். ஒரு ஷாக் ஆகிடுது ஹீரோவுக்கு. அதனால தான் அவர் அடிக்கடி தூங்கிட்டு இருந்திருக்காரு. அடிக்கடி வந்து அந்த ஸ்மெல்லு இதையெல்லாம் வந்திருக்கு. விலங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுருக்கு. இப்போ தான் இன்ட்ரோ காட்டுறாங்க படத்தில். அப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறது போகிறாங்க. சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன இப்போ நாய்க்கண்ணை வச்சு எனக்கு வச்சு என்ன விளையாடுறீங்களா, ஹாஸ்பிட்டலில் வச்சு சீல் வச்சுருவேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது சார், இதெல்லாம் கவலைப்படாதீங்க, இது மாதிரிலாம் நிறைய வந்து ஹியூமன் டிஸார்டர் மாதிரி ஹியூமனுக்கு இப்போ விலங்குக்கு இருக்க கான்ஃப்ளிக்டை வச்சு செஞ்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது, அப்படி பாதிக்காது சார், பாதித்தா நாங்கள் அது பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சமாதானப்படுத்துகிற பெரிய டாக்டரு. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை, சவுண்டை பயங்கரமாக விட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க வந்து வேணுமா சார் என்ன இப்படி பண்ணி வச்சுட்டீங்க, இப்படி பண்ணி வச்சா என்ன சார் பண்ணுறது, சார் நீங்கள் வந்து சாதாரண ஆளில் நீங்களும் ஒரு கடவுள் மாதிரி, ஏன்னா நீங்கள் தான் வந்து மனுஷ பிறவியில் கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்களால் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. நாய் வந்து ஓடுறதை காமிக்கிறாங்க வேகமாக. இடம்னு பார்த்தா இந்த கருப்பு நாய் வந்தது பார்த்தீங்களா, இந்த கருப்பு நாய் செத்துருச்சு, அந்த நாயோட கண்ணை தான் இங்கே மாற்றி வச்சுட்டாங்க தெரியுதுங்களா. இந்த சேவ் பாட்டிலுக்கு பதிலாக சேவ் பாட்டில் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சேவ் பாட்டிலுக்கு பதிலாக இந்த பாட்டில் எடுத்து
அதில் மாற்றி வச்சுட்டாங்க. இது கொடுக்கும்போது ஹைங்கிறதுக்கு பதிலா அந்த அந்த நாயோட கண் வந்து மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது. ஏதாவது வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன சார் இவருக்கான இது கடவுள் இல்லாமல் சுற்று வருது சார். கண்டிப்பாக இவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக சார் வந்திருப்பாங்க அப்படின்னு சீஃப் டாக்டர் சொல்கிறது. எம்டி பயங்கரமாக இந்த சீனை பாருங்கள், பயங்கரமாக ஒரு பேசிகிட்டு இருக்காரு. ஸ்பின் படத்தை காமிக்கிறாங்க. அப்புறம் உள்ளே போகிறாரு. கிட்ட ஆஃபீஸ் என்ஐஏ ஆஃபீஸர் பேர் வந்து சார் அவங்க வந்து சீனாவும் பாகிஸ்தானும் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க கண்டுபிடிச்சா சார். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ரேஸை பிரிக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. பாகிஸ்தான்காரங்க கேட்டுறாங்க. அது ஒருத்தர் வந்து கேமரா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கான். இங்கே வந்து ஒரு டாக்டரோட ஹெட்டு அவர் வந்து என்னோடய ஃபைலில் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, அது அங்கே தான் இருக்குது, எடுத்து வச்சுக்கோங்கம்மா, ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்றாரு. இவர் வந்து அந்த டாக்டருக்கு கீழே வேலை பார்க்குறவர். அவர் வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. இல்லை சார் அவர் ஒழுங்காக இல்லை, ஏதோ அப்செட்டாக இருக்கார் அப்படின்னு. அப்புறம் அவனோட இதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்குறான். அவர் டைரி மாதிரி போட்டு சரி இது பர்சனல் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சிடறான். இவன் அந்த கெட்ட போலீஸ் வந்து அந்த நல்ல போலீஸை பார்த்துட்ருக்காங்க. இந்த ஒயிட் கலர் போலீஸை இந்த நோட்டம் விட்டுட்ருக்காது. அடுத்த ஹீரோ வந்து ஒரு வண்டி தள்ளிட்டு அப்படி போயிட்டுருக்காரு. போயிட்டு ஏதோ எட்டி பார்க்குறாரு ஹீரோயின் வீட்டுக்கு. நாய் மாதிரி ஏதோ இருந்ததுன்னு சொல்லிட்டு உள்ளே உணர்ச்சி பார்க்குறாரு. இவரதுக்கு நாய்க்கு வச்சு நாய்ங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஹீரோ. அந்த ஹீரோயின் நாய்க்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து கேட்லேருந்து ஏறி குதிச்சிட்டாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு திடீர்னு கண் பிளிங்க் ஆகுது. ஏன்னா ஏதோ ஒரு அந்த நாய் பார்த்துருக்க மாட்டேங்க. அது பிளிங்க் ஆகட்டும், அதோட கண்ணு தானே இவருக்கு இருக்குது, அதனால் பிளிங்க் ஆகி கரெக்டாக வந்துட்டார். என்னடா யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஒரு 4-5 பேர் உட்காந்து செட்டப் வச்சுட்டு பார்த்துட்ருக்கானுங்க. பல்லாறு போட்டுன்னு அடித்து தள்ளுறாரு ஒவ்வொருத்தனையும். ஹீரோ அடிக்கிறாரு பாருங்க. கட்டைக்கிட்டெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. கட்டையிலே பட்டுன்னு அடிக்கிறாங்க. தலையிலே வந்து கண்ணில் எடுத்து படிச்சிட்டாங்க. கண் கரெக்டாக தெரியல. இருந்தாலும் இவருக்கு தான் அந்த காது இதெல்லாம் வந்து நாய் கேட்கும்ல, அதை வச்சு கரெக்டாக யார் எங்கே வந்தாலும் சும்மா பட்டுன்னு அடிக்கிறாரு. ஹீரோ அசந்த கேப்பில் டக்குன்னு பிடிச்சி அவன் குவார்டர் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாங்க. ஃபுல்லாக மட்டையாகிட்டார். இப்போ வந்து கண்ணு இவருக்கு பிளிங்க் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த நாய் தான் வந்து சவுண்ட் விட்டுட்டுருக்கு. இவர் வந்து டீசல் ஊற்றி கொடுத்தலாம் தீப்பிட்டு எடுத்து பார்த்து போகிற சமயத்தில் பின்னாடி நிறைய நாய்ங்க இருக்குது, ரவுண்ட் அப் பண்ணிகிட்ருக்கு. அதை பார்த்துட்டு இவர் பயந்துக்கிறாரு, எங்கே கடிக்க வந்துடுமோ. நாய் எல்லாத்தையும் இந்த நாய் கூட்டிகிட்டு வந்து அதை ஃபுல்லாக அதோட இனத்தையே கூட்டிகிட்டு வந்து கடிக்க வச்சுருக்கு. கடிச்சுட்டு இவர் கொஞ்சம் மட்டையிலேருந்து எந்திரிச்சிட்றாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்க்குறாரு ஹீரோ. வச்சு பார்க்கும்போது தான் காப்பாற்றிட்டு அவங்க ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. அந்த வீட்டுக்கு வந்து படுத்தா என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குது நமக்கு மட்டும், ஏன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் இருக்க தண்ணி எடுத்து ஜில்லுன்னு குடிக்க வந்திருக்காரு. அப்போ அவருக்கு அந்த டாலர் தொங்குறது தெரியுது. அந்த டாலர் பிடிச்சிட்டு ஒரு சில விஷயம்லாம் அவருக்கு அப்படியே விஷுவலாக ஞாபகம் வருதாட்டுக்கு பிடிச்சி வெட்டி பாருங்கள் சொல்கிறது. அந்த நாய் சொல்கிறது அந்த அப்பார்ட் நம்பர் 35ங்கிறது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயம் தெரியுங்கிறனால தடை செய்யப்பட்ட பகுதி ஃபோட்டோ போஸ்ட் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து எல்லோரும் சுற்றி கிடக்குறாங்க. அப்போ தான் வந்து யார் சுட்டா யார் பேர் அப்படிங்கிறதுலாம் அவர் நாயோட கண்ணு இருக்கிறதுனால அவருக்கு விஷயம்லாம் வருது. சிவன் சாமி இருக்குது, அதை வந்து கும்பிட்டுட்டு போகிறாரு. விஷயம் வரதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு அடுத்து வந்து இவர் வீட்டுக்கு வராரு. அவங்க மனைவி வர்றதை இவங்க ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து டாக்டர்கிட்ட வந்து சார் ஏன் சார் இங்கே அடிக்கடி வந்துட்டுருக்கீங்க சார், உங்களுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை எனக்கு என்ன ஆகுது எனக்கு தான் சரி, உங்களுக்கு என்ன சார், நீங்கள் பாட்டில் ஈஸியாக நாய்க்கண்ணை எனக்கு தச்சு வச்சுட்டீங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நிறைய ப்ராப்ளம் ஆகுது, ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு போகிறாரு. இப்போ அந்த இதோட முக்கியமான ஆளை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஒரு பிளிங்க் ஆகுது ஹீரோவுக்கு. அவதான்டா யாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் கிருஷ்ணமூர்த்தின்னு யாரோ கட்டுறாங்க, ஷாலினி கிருஷ்ணமூர்த்தின்னு. அப்புறம் கூப்பிட்டு போகிறத பார்த்து இவங்கள அந்த சீஃப் பெரிய டாக்டர் யாரோ போட்டு தட்டாங்க. இதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு.
சிசிடிவி கேமராலாம் ஒன்றும் இல்லையா? என்ன இந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டது சார் இல்லை சார் எல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த வைரஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபுட் டெலிவரி பண்ணுற இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சுட்டு நம்மளோட அதை தீர்த்து கொண்டு வந்து சைனா சைனா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கெட்ட போலீஸ் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். டிஜிபி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தோன்னே தலை பிளிங்க் ஆகுது. வாங்க சார் வணக்கம் அப்படின்னு. என்ன பிரச்சனை, ஏன் இங்கே வந்து விசிட் பண்ணுறீங்க சார்? உங்கள் நாய் வளர்த்தீங்களா, அந்த நாயை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த நாய் என்ன பேசுகிற? அந்த நாய் வளர்த்தீங்களா சார், நீங்கள் போட்ட நாய் அதுதான் சார். அதுக்கு தீனி பிடிக்குமா, பிடிக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி இவர் கொஞ்சம் குறைப்பார். என்னையா பேசியிருக்கேன் முன்னாடிட்டு சொல்கிறாரு. இவர் இந்த என்ஐஏ ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க, சைனாவும் இது வந்து ஒரு ஃபைட்டு இருக்கிறதுனால நம்மகிட்ட இருக்கிற லேண்டை வாங்குது, ஆந்திர பிரதேச வழியாக உள்ளே பூந்து நம்மளை வந்து தாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து சைனாவுக்கு ரொம்ப ஈஸியான இடம், அவங்க வந்து தாக்குறதுக்கு ரெடியாகலாம். அதனால நம்ம உஷாராக இருக்கணும், நம்மளோட மிலிட்ரி எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி பிளான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நாயை பற்றி பார்த்துக்கிட்டு இவர் ஸ்கெட்ச் போட்டதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு ஒவ்வொன்றா. அடுத்து வந்து இந்த ரிசர்ச் பண்ணுற இந்த டாக்டர் இந்த ஹீரோயினை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்காரு. வரும்போது டாக்டர் போய் சீஃப் டாக்டர் செத்துட்டாருனாட்டி இப்படியா ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. இந்த அம்மா வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு நைஸாக அவங்களோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து சைனா டாக்டர் பார்த்துட்டு இது இங்கே வந்து படிச்சுட்டு இருந்து வண்டி எடுக்கும்போது நான் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. வண்டி எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்கும்போது இவருக்கு வந்து யோசனை வருது, என்ன ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி. லைட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் அடித்து எடுக்கல. இப்போ வந்து ஏன்டா அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நியூஸ் வருது. இவர் வந்து பிளிங்க் ஆகிறது. இப்போ தான் அவரோட கோர்வையாக எல்லாமே ஞாபகம் வருது. அடுத்து வந்து நம்ம ஹீரோயினை தான் பிளான் பண்ண போகிறோம், தூக்க போகிறாங்கன்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச வாட்டி கரெக்டாக பிளான் பண்ணி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்ருக்காரு ஃபோன் பண்ணி, என்ன பண்ணுறாங்க, எது செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை கேட்டுட்டு அவன்கிட்ட மென்டல் முடிக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இந்த டைமில் வந்து அவருக்கு ஒரு விஷுவல் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இவருக்கு தான் மோப் சக்தி மாதிரி அந்த டாக்டர் தான் வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த அகோரி வந்து இன்னும் டைம் இருக்குது, உன்னோட ஒரு நாள் நீ நெருங்க போகிற, நீ தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்றாரு. மகாவிஷ்ணுவா ஏன் நீ அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்றாரு. இல்லை அப்படி இல்லாமையே உன்ட்ட வந்து உன்னோட அந்த சிவன் படம் வந்து உங்களை எல்லா டைம் காப்பாற்றிருக்கு, நீ இருக்கும்போது எல்லாம் இருந்திருக்கு, அப்போ நீ தான் அது அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்றாரு. அடிச்சுட்டு பேசிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வண்டி பூசி விட்டு இப்படி கை வைக்கிறார். உடனே கிளிக் ஆகுது வருங்க. அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகி பிறு கிளம்பி வர்றாரு. ஹீரோயினோட வீட்டில் தேடுறாரு. தேடிட்டு உனையை தான் கொடுக்க வராங்க, இப்படி நான் உன்னை பார்த்துருவேன், உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணை பார்த்து பேசிக்கிட்டு அந்த இது சென்டிமீட்டராக இது பேசுகிறாரு. பேசி தள்ளிட்டு பேசிவிட்டு இது வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. கண்ணை பார்க்கும்போது இவர் தான் ஞாபகம் வருது, ஏன் நம்ம அந்த இது கரெக்டாக தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிக்கிறாரு. பாகிஸ்தான்காரங்க பிளான் பண்ணிட்டாங்க, எப்படி வந்து நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணலான்னு. சைனாக்காரங்களும் இந்த இந்தியாவை அட்டாக் பண்ண பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ரூட்டில் வர்றத. இப்போ தான் வந்து ஹீரோயினை கடத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த முக்காடு போட்டவன் வந்து நான் வந்து பேசிகிட்ருக்கான். இப்போ தான் வந்து நிறுத்தி வச்சுட்டு அஜய்குமார் போலீஸ் அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள். அப்போ தான் ஹீரோயின்ட்டே இருக்கும், அந்த கெட்ட போலீஸ் தான் இவ்வளோ அந்த நல்ல போலீஸ் தான் கெட்ட போலீஸ் அப்படின்னால ஒவ்வொருத்தனையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தெரியுதுங்களா நான் வந்து சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொன்னது காரணம் இவர் தான். இவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு டீலிங் அமௌண்ட்டை காசு வாங்கிட்டு இந்தியாவுக்கு காலி பண்ண தயாராக இருந்த சயின்டிஸ்ட்டை ஒவ்வொருத்தங்களா தெரிஞ்சு யாரையும் விடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஹீரோயின் வந்துட்டாங்க, அவங்கள கொள்ள தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து பாட்டில் எடுத்து சொடக்கு போட்டு அடிக்கிறாரு. அந்த கண்ணை பார்த்துட்டு இவங்களுக்கு பயந்துட்டிருது, நாய் கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. இவன் வந்து ஏதோ ஒரு சவுண்டு விடுறான். எல்லோரும் தெரிச்சு எல்லாம் அந்த சைடு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நடுவில் வந்து மாட்டிக்கிட்டார். இவங்க ஏதோ ட்ராப் மாதிரி வச்சுருப்பாங்களாட்டுக்கு. ஹீரோவுக்கு சும்மா கிட்ட வந்து அடித்து ஹீரோயினை கொண்டுருவான்டா அப்படின்ற மாதிரி அடித்து கீழே போட்டு சும்மா அடித்து கீழே விட்டுட்டார் ஹீரோவை. ஹீரோ பொழந்துக்கிட்டுறாங்க. வில்லங்க குரூப்பெல்லாம் போட்டு தள்ளி
அப்படின்னு நிறுத்தி விட்றாங்க. இந்த அகோரி வந்து கண்ணை திறந்து பார்த்தாட்டி சிவன் வந்து உத்தரவு கொடுத்துருச்சான். இப்படி காட்டுறாங்க பாருங்க கிராஃபிக்ஸ்லாம். எடுத்து முடிச்சாட்டி அந்த நாய் உள்ளே வந்துடுற மாதிரி ஒரு சக்தி இவருக்கு வந்துருச்சான். இப்போ ஒரு வெடுப்பாக பாருங்க. நாய் மாதிரி வாயை திறந்துட்டு ஒரு பெரிய இதை வச்சுட்டு சட்டான்னு தூக்குவார். ஒவ்வொருத்தரையும் சும்மா பந்து தூக்குற மாதிரி தூக்குவார். பால் ஃபுல்லாக குடிச்சிட்டு எப்படி எடுக்கிறாரு பாருங்க. ஒவ்வொருத்தனையும் சும்மா அடி பொழந்து கட்டுறாரு. கத்தி ஒன்று எடுத்துகிட்டு சரன்னு வெட்டுவார் பாருங்க. வெயிட்டிங்கெல்லாம் செம்மையாக எடுத்திருப்பாங்க. பாருங்க ஃபைட்டு கத்தி எடுக்கிறாரா சரன்னு குத்துறாருங்களா அப்படியே இதாக இருந்துக்கிட்டு இந்த வில்லனை அடிக்கிறார். வில்லனை அடித்து தலை ஒரே துண்டை துண்டாட்டி சிவன் காலுக்கு போயிருக்கான். அப்புறமா படத்தை காமிச்சிட்டேன். இனிமேல் சைனாவும் பிரச்சனை பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அதுவும் முக்கியமான ஆளுங்கள்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்தியா வந்து அரெஸ்ட் பண்ணி சொல்லி முடிச்சிட்டாங்க.